இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 18ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சியர் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. புனித லாரன்ஸின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க தொடர்ந்து இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 10 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசெயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றென்றும் வாழ்வார். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர்.
இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை பதிலளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சியர் விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. லத்தீன் மொழியில் லவுரென்சியுஸ் என்று அழைக்கப்படும் இந்த புனிதர் ரோம நகரத்தின் 7 திருத்தொண்டர்களில் ஒருவர். ரோமை பேரரசர் வலேரியன் கட்டவிழ்த்துவிட்ட கிறிஸ்துவ துன்புறுத்தலின் போது மறைசாட்சியாக உயிர் துறந்தவர். தொடக்க திரு அவையில் திருத்தொண்டர்கள்தாம் ஆலயத்தின் சொத்துக்களின் கண்காணிப்பாளர்களாகவும் தகுந்த பிறரன்பு பணிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள். வரலாற்றில் இவரை பற்றி சொல்லப்படுகின்ற 3 நிகழ்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 1. இவர்களே திருச்சபையின் சொத்துக்கள். பேரரசர் வலேரியன் திருச்சபையின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய விரும்பி ஒரு கட்டளை கொடுக்கிறார். திரு அவையில் சொத்துக்கள் அனைத்தும் பேரரசருக்கே என்ற கட்டளை வந்தவுடன் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு எல்லா ஏழைகளையும் பேரரசரிடம் அழைத்து சென்று இவர்களே திருச்சபையின் சொத்துக்கள் என்று மொழிந்தார் புனித லாரன்ஸ். 2. திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் தலை வெட்டப்பட்டு இறந்து போனார்கள். இவரோ சூடாக்கப்பட்ட இரும்பு பலகையில் வைத்து சித்திரவதைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டார். இவரை பற்றி எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் இவர் துன்புற்றார், இவர் வறுத்து எடுக்கப்பட்டார், இவர் மறைசாட்சியானார் என எழுதுகிறார்கள். 3. அருட்திரு சாங்துலுஸ் என்பவர் புனித லாரன்ஸின் ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பிய போது வேலைக்காரர்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லி புனித லாரன்ஸிடம் வேண்டிக் கொண்டே கையில் இருந்த ஒரு ரொட்டியை வைத்து ஏறக்குறைய 10 நாட்களுக்கு அனைவருக்கும் உணவு கொடுத்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்கிறார் இயேசு. முதல் வாசகத்தில் கொடுத்தலின் மேன்மையை பற்றி கொரிந்து நகர திரு அவைக்கு எழுதுகிறார் தூய பவுலடிகளார். தான் இருக்கும் வரை இல்லாதவர்கள் அனைவருக்கும் தன்னிடம் இருந்ததை கொடுத்த புனித லாரன்ஸ் இறுதியில் தன் உயிரையும் கொடுத்துவிட்டு கோதுமை மணியாக மடிகிறார். ஏன் மனிதர்கள் கடவுளுக்காகவும் மறைக்காகவும் சாட்சிகளாக இறந்து போகிறார்கள்? விவிலியத்தில் நாம் காணும் திருமுழுக்கு யோவான் தொடங்கி நம் மண்ணில் உயிர் நீத்த புனித தோமா, புனித அருளானந்தர், புனித தேவசகாய பிள்ளை ஆகியோர் வரை நிறைய பேர் மறைக்காக உயிர் துறந்துள்ளனர். இன்றும் பலர் உயிர் துறக்கின்றனர். அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி போல. மறைசாட்சி என்ற தமிழ் சொல்லின் ஆங்கில பதம் மார்டையர். இது கிரேக்க சொல்லான மார்டிஸ் என்பதன் நீட்சி. இது ஒரு சட்ட ரீதியான சொல். அதாவது நீதிமன்றத்தில் ஒருவர் சார்பாக சான்று சொல்பவர் அல்லது தான் கண்டதை அப்படியே கூறுபவர் மார்டிஸ் என அழைக்கப்படுகிறார். திருத்தூதர் பணிகள் 1:22 நாம் இப்படிப்பட்ட பயன்பாட்டையே பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தில் இயேசுவுக்காகவும் இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கைக்கும் சாட்சி பகர்ந்து உயிர் துறந்தவர்களை நாம்
மறைசாட்சியர் என அழைக்கின்றோம். ரம்பத்தால் அறுக்கப்பட்டு, கல்லால் எறியப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, நெருப்பிலிடப்பட்டு, தலை துண்டிக்கப்பட்டு என பல நிலைகளில் துன்பங்கள் பட்டு இவர்கள் இறந்து போகிறார்கள். 1 மற்றும் 2 மக்கபேர் நூல்களிலும் நாம் மறைசாட்சியம் பற்றி வாசிக்கிறோம். தெர்த்தூலியன் என்ற திரு அவை தந்தை வேத சாட்சியங்களின் இரத்தம் விசுவாசிகளின் வித்து என்று மறைசாட்சியத்தை முதலாக இறையியலாக்கம் செய்கிறார். அதாவது மறைசாட்சியம் மற்றவர்களின் மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்ததே தவிர மற்றவர்களை ஒருபோதும் அச்சுறுத்தி பின்வாங்க செய்யவில்லை. மறைசாட்சியர்கள் துணிவாக தங்கள் உயிரை கொடுக்க முன் வந்தபோது மறையை மறுதலித்த பின்வாங்கிய நம்பிக்கையாளர்களும் பயத்தினால் நம்பிக்கையை துறந்தவர்களும் வரலாற்றில் உள்ளார்கள். இவர்களை மீண்டும் கிறிஸ்தவத்திற்குள் ஏற்பதா வேண்டாமா என்ற விவாதத்தில் திரு அவையில் பிளவும் ஏற்பட்டது. ஏன் சாதாரண மனிதர்கள் கடவுளுக்காக அல்லது தங்கள் நம்பிக்கைக்காக உயிர் துறக்கின்றனர்? 1, தங்கள் உயிரை விட பெரியதொன்றை அவர்கள் நம்பிக்கை கண்களால் பார்க்கின்றனர். 2வது, தங்கள் நம்பிக்கை மற்றும் மதிப்பீடுகளோடு அவர்கள் சமரசம் செய்து கொள்ள மறுக்கின்றனர். 3வது, மற்றவர்களின் அச்சுறுத்தலையும் மிஞ்சி நிற்கிறது அவர்களுடைய துணிச்சல். நாம் இன்றும் சின்ன சின்ன நிலைகளில் மறைசாட்சியர்களாக இருக்கின்றோம். தூக்கம் வந்தாலும் பொருட்படுத்தாமல் விவிலியம் வாசித்துவிட்டு அல்லது ஜெபமாலை ஜெபித்துவிட்டு தூங்க செல்லும் போதும், நம்மிடம் உள்ளவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுக்கும் போதும், நோன்பு இருக்கும் போதும், பக்தி முயற்சிகளில் பங்கேற்கும் போதும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய துடிக்கும் நம் எண்ணத்திற்கு கடிவாளம் இடும்போதும், மற்றவர்களை மனதார மன்னிக்கும் போதும், யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்கும்போதும், நம் வேலைகளை செய்யும் போதும், அன்றாடம் வரும் உடல் உள்ள துன்பங்களை ஏற்கும் போதும், நோய், முதுமை, தனிமை போன்ற நிலைகளில் உணரும் வலுவின்மையை ஏற்றுக்கொள்ளும் போதும் நாம் மறைசாட்சியர்களாகவே வாழ்கிறோம். அன்றாடம் நாம் கோதுமை மணி போல இறந்து பிறக்கின்றோம். வழியை விரும்பி ஏற்றல் அனைத்தும் மறைசாட்சியமே. இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.